பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான நல்ல காலை நேரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். கர்த்தருடைய கிருபைகள் மிகவும் பெரியவைகளாக இருக்கிறது. மெய்யாகவே அவர் நம்மை நேசிக்கிறார், நம்மோடு இருக்கிறார். அவருடைய இரக்கங்கள் நமக்கு தலைமுறை தலைமுறையாக கிடைக்கிறது. அவர் நல்லவர். இந்த வேளையில் நாம் தியானிக்கும்படியாக லேவியராகமம் 17வது அதிகாரம் 11வது வசனம். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. அது நிமித்தம் உங்களில் ஒருவனும் இரத்தம் புசிக்க வேண்டாம். இன்றைக்கி நாம் ஒரு புதிய லெசன் படிக்கப் போகிறோம். இரத்தத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களில் ஒருவனும் இரத்தம் புசிக்க வேண்டாம் என்று. ஆனால் இன்றைக்கு இரத்த பொரியல் சாப்பிடுகிறவர்கள் ஏராளம் பேர். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சத்தானது, அது சரீரத்துக்கு பிரயோஜனமானது என்று சொல்லி அநேகர் அதை சாப்பிடுகிறதையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லும்போது நீங்கள் இரத்தம் சாப்பிடக்கூடாது என்று சொல்லுகிறார். அதற்கான ரீசனும் ஆண்டவர் சொல்லுகிறார். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. சில ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்கும்போது இரத்தம் அப்படி ஒழுகிக்கொண்டே போகிறது. இம்மிடியட் அட்டென்ஷன், மெடிக்கல் கேர் கிடைக்கவில்லை என்றால் நாம் அவர்களை காப்பாற்ற முடியாது. ஆகவே தான் இந்த ஆக்சிடென்ட் நடக்கும்போது ஃபஸ்ட்டு 1 hour கோல்டன் ஹவர் என்று சொல்வார்கள். இந்த கோல்டன் ஹவரில் அந்த நபர் காப்பாற்றப்பட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டு அந்த இரத்தமெல்லாம் அரெஸ்ட் ஆகி காணப்பட்டால் அவர் உயிர் பிழைக்க வாய்ப்பு இருக்கிறது. காலம் கடந்து அவரை கொண்டு சென்றால் அது பிரயோஜனப்படாது என்று பார்க்கிறோம். காரணம், மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. ஆண்டவர் இந்த இரத்தத்தை குறித்து இன்னும் சொல்லுகிறார், நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தம். இன்னும் வேதம் சொல்லுகிறது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமேயானால் இரத்தம் சிந்தப்பட வேண்டும். இளம் காளை, நல்ல பழுதற்ற ஆட்டுக்கடா, இவைகளின் இரத்தத்தை நீங்கள் பலிபீடத்தின் மேல் செலுத்த வேண்டும் என்று இவைகளை பலிபீடத்தின் மேல் செலுத்த வேண்டும். அதன் இரத்தத்தை மோசே எடுத்து ஆராதனை பனிமுட்டுகள் மேல் தெளிப்பான், ஜனங்கள் மேல் தெளிப்பான். இப்படி தெளித்து அது பரிசுத்தமாக்கப்படுகிறது. இது நம்முடைய ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்ய வேண்டுமானால் அது இரத்தம். ஆகவே அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களில் ஒருவனும் இரத்தம் புசிக்க வேண்டாம் என்று. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களில் நாம் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலை கொண்டு போட்டான். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்போ இரத்தத்திற்கு சத்தம் இருக்கிறது. ஒருவேளை அது நமக்கு கேட்காமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய காதுகளில் கேட்கிறது, கர்த்தருக்கு கேட்கிறது. ஆகவே அதில் நாம் கவனமாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மற்றவர்களுடைய இரத்தத்தை ஒருபோதும் நாம் சிந்தக்கூடாது. எபேசியர் 1 அதிகாரம் 7ஆம் வசனத்தில், அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாகியிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாகியிருக்கிறது. ஆகவே கல்வாரியில் சிந்தப்பட்ட இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. பரிசுத்தமாய் வாழ்வோம்.
ஆண்டவருக்கு பிரியமாக இருப்போம். ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல கர்த்தாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இரத்தம் புசிக்கலாகாது என்று நீர் கட்டளையிட்டிருக்கிறீர். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. ஆகவே இரத்தம் புசிக்க வேண்டாம். மாத்திரமல்ல, உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு நான் இரத்தத்தை கட்டளையிட்டேன். ஆகவே நீங்கள் இரத்தம் புசிக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறேன். நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருக்காய் காணப்பட கிருபைதார். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.